சுட சுட சாதத்தில் பருப்பு பொடி போட்டு நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். நல்லா காஞ்சிருச்சு. இதை கம்மி தீயில் வச்சு கருகாமல் வறுத்து எடுத்துக்கணுங்க. பருப்பு இந்த அளவுக்கு நல்ல கலர் வந்துக்குது பாருங்கள். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். பாசிப்பயிர் இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா பருப்பு செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ கடலை எடுத்து வச்சுக்கிறோம். இதெல்லாம் பாதி நம்ம போட்டுக்கலாம். அதிகமாக கூட போட்டுங்க, டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் பாதி சேர்த்துக்கிறேன். கடலை நல்லா வறுத்துட்டோம். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். அதுலேயே காஞ்ச மிளகா ஒரு 10 மிளகா எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்துச்சு. நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ கறிவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். இதை அதிகமாக போடாதீங்க, கறிவேப்பிலை வாசனை வந்துடும். சும்மா மணத்துக்கு இது கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா நம்ம கையில் பிடிச்சா நல்லா பொடி பொடியாக போகணும். அது போல் வறுத்து எடுத்துங்க. இது பாருங்கள், இது போல் தூளானா போதும். நீங்கள் மிக்சிலாம் போட்டு அரைச்சிங்க, லாஸ்ட்டாக தனியாக கூட தூள் பண்ணி போட்டுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் போதும். இதில் ஒரு 20 பூண்டு நெசுக்கி வச்சுக்கிறேன். இதை போட்டுக்கலாம். இது நல்லா செவந்து வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் வறுத்து நம்ம எடுத்துக்கணுங்க. இதெல்லாம் ஆறுனதும் நம்ம இதில் 2 பொருள் சேர்க்கணும். சேர்த்து அதை அரைச்சிக்கலாம். சால்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுங்க. அது கூடவே பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டால் இன்னும் நல்லா இருக்குங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் தூள் பெருங்காயம் சேர்த்து இதெல்லாம் ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சின்னு வந்துடலாங்க. இது போல் ரெடி பண்ணி வச்சோம்னா எப்போவா இருந்தாலும் நமக்கு சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. பாருங்க, இது போல் அரைச்சி எடுத்துங்க. ரொம்ப நைஸாகனா கொஞ்சம் லைட்டாக பொறன்னு அரைச்சி எடுத்துங்க. அப்போ தான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக நல்லாயிருக்கும். நமக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கறிவேப்பிலை இப்படி பொடி பண்ணி வச்சுன்னு இருக்கிறோம். இதை நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா கலராக நல்லாயிருக்கும். கொஞ்சம் நைஸாக அரைக்காமல் இது போல் பொடி பண்ணி போட்டுக்கணும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்போ இந்த கறிவேப்பிலை வாயில் சிக்கி மேலே சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. நல்லா இதில் கலந்துடலாம். பாருங்க, சுட சுட சாதம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது இப்போது நல்லா பருப்பு பொடி ரெடிங்க.
இது போல் பாட்டிலில் நம்ம போட்டு மூடி வச்சிடணுமா. இது நமக்கு ஒரு மாத கணக்குக்கு வருங்க. இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சுட சுட சாதம் போட்டு பருப்பு பொடியும் நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நம்ம எங்கன்னா வெளியில் போகிறதா இருந்தால் கூட இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கின்னு சாதம் வெளியே வெடித்து எடுத்துக்கினா போதுங்க. ட்ரெயினில் எல்லாம் போகிறோம் வரோம், வெளியில் எங்கேயோ நம்ம கோயில் குளம்னு போகிறோம், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா டக்குன்னு சாதம் வெடிச்சோமா எடுத்துக்கணுமா போய் நேர்க்கலாங்க. இது போல் பருப்பு பொடி தூவிட்டு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்க, நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துங்க. நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.